வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு வந்து கிஃப்ட் saree தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கலம்காரி டிசைனம். பியூர் காட்டன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் வந்து இந்த saree வந்து மிக்சடு காட்டன் காட்டன் ஃபுல்லாக இருக்குது. அதோடு வந்து மிக்சட் காட்டன். இது பியூர் காட்டன் கிடையாது. ஜருகை கொடுத்துருக்காங்க. இங்கே பெரிய ஜருகையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பக்கம் வந்து சின்ன ஜருகை கொடுத்துருக்காங்க. கலம்காரி டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து கலம்காரி டிசைன்ஸ் சாரீலாம் ரொம்பவே பிடிக்கும். இதோட ரேட்டு வந்து 600 550 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்ன்ட்டு நான் எய்ம் பண்ணுறேன். ஏன்னா வந்து பியூர் காட்டன் வந்து 600, அதோட ரேட்டு 700க்கு போகுது. 700 வரைக்கும். இது வந்து 450 600க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக வருது. மேலேயும் கீழேயும் வந்து ஜருகை கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸும் அட்டாச்சு. இது முந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கலம்காரி தான். சூப்பராக இருக்குது. முந்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சின்ட்டுருக்கு. என்ன ஒன்று பியூர் காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளவுஸு பிளெயினில் வந்து லைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில். எப்பவுமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாரியோட லென்த்து வந்து மெஷர் பண்ணுங்க. ப்ளவுஸ் வந்து 5.5 வந்து மீட்டர் வந்து 5.5 மீட்டர் புடவை இருக்கணும். அடுத்து 1 மீட்டர் 6.5 மீட்டருக்கு வந்து கிளாத் இருக்கணும். 1 மீட்டர் வந்து ப்ளவுஸ்க்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சாரியில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற சாரீ 300 அதுக்கெலாம் ப்ளவுஸோடு போடுற மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா சாரியோட சுற்றளவை நமக்கு கட்டும்போது பத்தாது. இது வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இருக்கும். சாரீ வந்து 6.5 மீட்டர்ஸ் இருக்கும். அதனால நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து வந்து அடுத்த கிஃப்ட் saree பார்க்கலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே இப்போ சம்மர் வெயில் காலத்தில் நம்ம பியூர் காட்டன் கட்டுறது தான் பெஸ்ட்டு. நம்ம பார்க்குற saree வந்து ஃபேன்சி சாரீங்க. இந்த ஃபேன்சி saree வந்து ரேட்டு வந்து 375 தான். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 பக்கமும் கீழேயும் மேலேயும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரித்து தனியாக ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கணும். டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் கலர், ஸ்கை ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், டார்க் க்ரீன், கிளிப்பச்சை க்ரீன் எல்லாமே மிக்சடு. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முந்திக்கு வந்து இதே தான். அதில் வந்து இந்த ஜரிகை கொடுத்துருக்காங்க. முந்திக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வரல. என்னென்னா எனக்கு வந்து ஹெவி வெயிட் இருக்கிற மாதிரி கட்ட பிடிக்காது. லைட் வெயிட் இருக்கணும். அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் லுக் அதிகமாக இருக்கணும். தரம் நல்லா இருக்கணும். அதுதான் மெயினாக பார்ப்பேன். பட்டு சாரீஸ் இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பட்டு சாரீ வச்சுருக்கேன். அதெல்லாம் பீரோவில் தான் தூங்குது. இதனால் வந்து இந்த மாதிரி சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும். நமக்கு வந்து கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மரில் கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புடவை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஷைனிங் இருக்குது. இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த saree என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு காட்டனில் தாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது சில்க்கு காட்டன் சொல்லுவாங்க. பட்டு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பியூர் காட்டன் தான் ப்ளவுஸு. இது வந்து சில்க்கு கிளாத்து மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஃபேன்சி கிளாத்து. ஸோ அதனால் வந்து இது காட்டன் கொடுத்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். இதை வெட்டி தைக்கணும். இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸில் வந்து சாரியோட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லாங் தையல் தான் போட்டிருப்பாங்க, பெரிய தையல்.
ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஒரு நூலை வந்து இப்படி இழுத்தீங்கன்னா போதும், அப்படியே நேராக வந்துடும். இதை கட் பண்ண வேண்டாம், நான் எடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நூலை ஒரு நூல் மட்டும் நம்ம எடுத்துடணும். இந்த பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு நூலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி உருவுனீங்கன்னா, இப்படி எடுத்தீங்கன்னா சாரீலேருந்து தனியாக வந்துடும். இதை கட் பண்ணிங்கன்னா சாரீ வேஸ்ட்டாக ஆகிடும். இந்த மாதிரி நூலை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துடலாம் சாரீ ப்ளவுஸுக்கு. இந்த இடம் எல்லாமே நூல் தான். பார்டர் கிட்ட நூல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வராது, அது த்ரெட்டு பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதே மாதிரி நூலை எடுத்து நம்ம ப்ளவுஸ் பிட்டை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்க சாரீ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சுற்றளவு பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு கட் பண்ணுங்க. நான் இதை பிரிச்சுட்டு காண்பிக்கிறேன். இப்போது சாரீலேருந்து ப்ளவுஸ் தனியாக எடுத்தாச்சு. சாரீ ப்ளவுஸ் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு, இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, அப்படியே ஓரம் அடிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ வந்து 450 இதோட ரேட்டு. இதுவும் கிஃப்ட்டு சரியாக தான் வந்தது. இது வந்து பிளெயின் தான், லைனாக வரும். மேலேயும் கீழேயும் ஜருகை கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து முந்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் பிட். இதுதான் ப்ளவுஸ் பிட்டு. இதே தான் சேம். முந்திக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. எப்போவுமே வந்து சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா சாரீ சின்னதாக போகும் இல்லைங்களா. சிலதில் வந்து 5 மீட்டர்ஸ் கூட, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற சாரியில் வந்து 5 மீட்டர்ஸ் கூட இருக்கும். அந்த டைம் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்க முடியலை, அது வந்து இப்போது எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த கலர் அந்த காலத்தில் வந்து செய்வாங்க. இதே கலரில் இதே கலர் மெட்டீரியல்ஸு நீங்கள் வாங்கி அந்த 1 மீட்டரை வந்து இந்த சாரீ உள்ளே சொருகிறோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் இது வந்து உள்பக்கம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வச்சு ஒன்றோடு ஒன்று வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணுறத இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இந்த கார்னரில் போட்டுட்டு இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடணும். இப்படி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங்கே தெரியாது. உங்களுக்கு லென்த்து வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதாவது இந்த கலர்னால் இந்த கிளாத்துலேயே வந்து நீங்கள் கடையில் போய் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இதே கலர் கிளாத்து இருக்கும் இல்லைங்களா, 2x2 அந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம். உள்ளே வந்து நம்ம சொருகிற பகுதியில் நிறையா கொஞ்சம் ரேட் கம்மியாக 350க்கு கீழே நம்ம வாங்கினோம்னா சுற்றளவு வந்து பத்தாது, ப்ளவுஸ் இருக்காது. மற்றும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 5.25 மீட்டர் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 350க்கு மேலே போகிற சாரியில் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. எப்போவுமே எந்த சாரியாக இருந்தாலும் ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது
ரொம்பவே நல்லது. இது வந்து மெரூன் கலர், ரெட்டில் வந்து மெரூன் சேர்ந்து இருக்கும். ஒரு மாதிரி க்ரீன், கிளிப்பச்சை க்ரீனு. இந்த பாருங்க, இதுதான் வந்து உள்ள சொருகிற பகுதி. இது உள்பக்கமாக போயிடும் இந்த துணி. அடுத்து வந்து முந்திக்கு வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்டு கலர் தான் கொடுத்துருக்காங்க, மெரூன் ரெட் இது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வெயிலுக்கு வந்து இதுதான் கொஞ்சம் நல்ல குழு குழுன்னு இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறையா வந்து எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்டர் வச்சு ஹெவியாக எடுத்து கொடுத்த சாரீ எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி சாரீ தான் நிறைய யூஸ் பண்ணுறேன். சம்மருக்கு வந்து உகந்ததாக இருக்கும் இந்த லைட் வெயிட் பியூர் காட்டன் சாரீஸ்லாம். கலம்காரியில் ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கலம்காரி சாரீ வந்து சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பியூர் காட்டன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்கின 2 ப்ளவுஸையும் நம்ம பார்த்துடலாங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் தான். இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வந்து இப்படி இருக்குங்க. ஷர்ட்டு பட்டன் மாதிரி ஹூக்கு மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஷர்ட்டு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது ஒரு பட்டன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேலை இருக்கும். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். கிளாத்து வந்து நம்ம 38ஓ 36ஓ சைஸு வந்து அதை மெஷர் பண்ணிட்டோம்னா, நம்ம இப்போ 38ன்றதை 38க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்து தான். நல்லா இருக்குது. கிளாத்து வந்து கொஞ்சம் பியூர் காட்டன் தான். பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. பனியன் மெட்டீரியல்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா திக்காக இருக்குது. கிளாத்து சாஃப்டாக இருக்குது. லென்த்து கூட கையில் ஸ்லீவ்லாம் வந்து நல்ல லென்த்தாக இருக்குங்க. இது இதோட ரேட் வந்து 250 தான். அடுத்து வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்துடலாம். இது வந்து பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் தான். நல்லா இங்கே வந்து பிரின்ஸ் கட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதே மாதிரி இது கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லேஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னென்னா ரெடிமேடில் இது கொஞ்சம் ஸ்லீவும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. பியூர் காட்டன் தான். அதில் வந்து ஜர்கா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டன் ஜர்கா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ கலர்லாம் இருக்குது. 2 சாரீக்கும் 2 கலருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் சாரீக்கும் இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எக்ஸ்பெண்ட் கிளாத்து தான். பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பரவாயில்ல. இதோட ரேட்டு வந்து 180 தான். நல்லாயிருக்கு பாருங்க. இந்த 2 ப்ளவுஸ் வந்து மியூசிக்கில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ப்ளவுஸ்லாம் ஒர்த்து தான், நல்லா இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கரெக்டாக நமக்கு ஃபிட்டிங்காகவும் கிடைக்கிது. நான் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். என் ஊருக்கு போகணும் அப்படின்னும் போது நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தியாக இருக்கும். ஸோ உடம்பு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும். நம்ம கொடுக்குற ரூபாய்க்கு வந்து இது ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.